விடுமுறை நாட்களில் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரமாக நீராடி மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் திருப்பரப்பு அருவிக்கு பல்வேறு மாவட்ட பயணிகள் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இதேபோல் சபரிமலை ஐயப்ப பக்தர்களும் குவிந்துள்ளனர். சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இதமாக அவர்கள் திருப்பரப்பு அருவியில் நீண்ட நேரம் நீராடி புத்துணர்ச்சி அடைந்தனர். தோட்ட கலைத்துறை சார்பில் செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 50 வகைகளுக்கும் மேற்பட்ட மலர்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் விடுமுறை நாளை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் பூங்காவுக்கு வருகை தந்தனர். பூங்காவில் பட்டாம்பூச்சி, படகு, மயில் போன்ற பல வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ள மலர்களை கண்டு அவர்கள் உள்ளம் பூரித்தனர். வாரம் விடுமுறையின் காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா சிகரம், பைக்காரா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் ஆர்வலர்கள் குவிந்தனர். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் உதகைக்கு படையெடுத்தனர். இதனால் பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அங்குள்ள அதிவிரைவு படகு உள்ளிட்ட படகுகளில் சவாரி செய்தவாறு இயற்கை காட்சிகளை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.